படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ். 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த படம் ஆரம்பிச்சதே பார்க்கணும். இந்த படம் 2025 ஜனவரி பிப்ரவரியில் ஆரம்பிக்கப்பட்ட படம். அக்டோபர் செப்டம்பர்லேயே முடிக்கப்பட்ட படம். படத்தினுடைய மொத்த ஒர்க்குமே செப்டம்பர்ல முடிஞ்சிருச்சு. அவங்க தெளிவாக இந்த படம் வந்து ஜனவரி மாதம் வந்துன்னா பொங்கல் ஹாலிடேஸ் வருது, அது தொடர்ந்து அப்படி எலெக்ஷன் வந்துடும், எலெக்ஷனுக்கு இந்த படத்தை பயன்படுத்திக்கலாம்னு தான் பண்றாங்க. படம் ரிலீஸ் ஆகல. அப்ப இந்த படத்துக்கு ஆரம்பிக்கிறப்பயே ஓடிடி நிறுவனங்கள்ல அக்ரிமெண்ட் போட்டு பணம் வாங்கிட்டாங்க. எப்ப? போன வருஷம் மிடில்லே வாங்கிட்டாங்க. பல ஏரியாக்குள்ளும் போன வருஷம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பணம் வாங்கி கொடுத்தவங்க 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 8-9 மாதம் ஆயிடுச்சு. இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து ஃபினான்ஸ் வாங்கி தான் படத்துக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படி எல்லாரும் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டு போது, படம் ரிலீஸ் ஆகல, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் அப்படி லாக் ஆயிருக்கு. அப்படிங்கும் போது படம் டிலே ஆக என்னாச்சுன்னா, எலெக்ஷன் கழிச்சு இந்த படம் வந்ததுன்னா எங்களுக்கு வேண்டாம், இந்த அமௌண்ட்டுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத சில டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்டாங்க. நான் வந்து எலெக்ஷன் நேரத்தில் பரபரப்பாக வரும், அதனாலதான் உங்களுக்கு 8 கோடி கொடுத்து வாங்கணும், 10 கோடி கொடுத்து வாங்கணும், இது எலெக்ஷன் கழிச்சு வர்ற மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனா ஓடிடி கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓடிடி போட்ட அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகி ரீஃபண்ட் பண்ற அளவுக்கு அது ஒரு பஞ்சாயத்து இருக்கு. இப்போ அதனால அதை என்ன பண்றாங்க, அதை டைவர்ட் பண்றதுக்காக அவங்க தரப்புல இந்த படத்தை லீக் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க.